இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரியப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் சிறுவர்களை பாதுகாக்கும் புதிய சட்டம். சூரிச்சில் போலீசார் திடீர் சோதனை. 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு அபராதம். சுவிஸ் நகரம் ஒன்றில் குளித்துக் கொண்டிருந்த பெண்ணுக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவம். சுவிஸில் பனிச்சறுக்கு விளையாட்டுகளுக்கு விலையை அதிகரிக்க திட்டம். சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சூரிச் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்டார் இன்ஸ்டிடியூட். சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா? அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏரோ கொரியரை நாடுங்கள். உங்கள் உறவு எங்களால் இணைகிறது. உங்களின் ஆயுள் காப்பீடு, வாகன காப்பீடு, வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ். தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் பெற்றோர் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்க விசேட சட்டம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வன்முறை இல்லாத கல்வியை வலியுறுத்தும் வகையிலான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வன்முறையை பிரயோகிக்காமல் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க பெற்றோரை வெளிப்படையாகவே வலியுறுத்தும் வகையிலான சட்ட பரிந்துரை முன்மொழியப்பட்டுள்ளது. தற்போது குற்றவியல் சட்டத்தால் குழந்தைகள் வன்முறைக்கு எதிராக பாதுகாக்கப்படுகின்றனர். ஆனால் இந்த விடயங்களை சிவில் சட்டத்திலும் இணைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிடுகிறது. உடல் ரீதியான தண்டனை அல்லது பிற இழிவான நடத்தை போன்ற வடிவத்தை எடுத்தாலும் அதனை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நகரம் ஒன்றில் தண்ணீரில் நச்சுப்பொருள் ஒன்று கலந்ததால் அந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம் என அதிகாரிகள் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணத்தில் உள்ள கரோகே எனும் இடத்தில் ஷவரில் குளித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவரின் தலைமுடி பச்சை நிறமாக மாறவே அவர் அதிர்ச்சி அடைந்தார். அத்துடன் குழாயில் வந்த தண்ணீரை குடிக்க பலருக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று பிடிப்பு மற்றும் தொண்டை அலர்ச்சி முதலான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. அதாவது தண்ணீர் குழாய்களில் படிந்துள்ள அழுக்கு, உப்பு முதலானவற்றை அகற்றுவதற்கென ஒரு ரசாயனத்தை சில அலுவலர்கள் பயன்படுத்தியுள்ளனர். அந்த ரசாயனம் சுடு தண்ணீரை கொண்டு செல்லும் குழாய்களில் கலந்து விட்டிருக்கிறது. அது நச்சு பொருளாக மாற தண்ணீரை பயன்படுத்தியோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த ரசாயனம் கலந்த தண்ணீர் முழுவதையும் வெளியேற்றும் பணி இடம்பெற்று வரும் நிலையில் குடிப்பது, பாத்திரம் கழுவுவது முதலான எந்த விடயத்துக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். மக்களினுடைய உடனடி தேவைகளுக்கென தெருக்களில் தண்ணீர் குழாய்களை குடிநீர் விநியோக நிறுவனங்கள் அமைத்து வருவதோடு தண்ணீர் போத்தல்களும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஞாயிற்றுக்கிழமை மாலை சூரிச்சில் உள்ள லிம்மாட் ஆற்றில் குதித்த நபர் மீண்டும் எழவில்லை. துரதிர்ஷ்டவசமாக அவர் பின்னர் தண்ணீரில் இறந்து கிடந்தார். மாலை 6:30 அளவில் முஹ்லஸ்டெக்கிற்கு அருகே லிம்மாட் ஆற்றில் ஒருவர் குதித்ததாகவும் அவர் திரும்பி வரவில்லை என்றும் சூரிச் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அருகில் இருந்த இருவர் உடனடியாக ஆற்றில் குதித்து அவரை தேடினார்கள். இதையடுத்து போலீசார் நீருக்கடியில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். துரதிர்ஷ்டவசமாக அவர்களால் மனிதனின் உடலை மாத்திரமே மீட்க முடிந்தது. சூரிச் நகர காவல்துறை, தடயவியல் மருத்துவ நிறுவனம் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஆகியவை மரணத்திற்கான சரியான சூழ்நிலைகள் மற்றும் காரணங்களை விசாரித்து வருகின்றன. திங்கட்கிழமை இரவு கிராபன்டன் கண்டோன் சர்னஸில் 33 வயதான வேட்டைக்காரர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரை காணவில்லை என அவரது 2 சகாக்கள் முன்பு புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மரணம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 33 வயதான அவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 அளவில் ஆல்ப்மன் பகுதியில் உள்ள சிறிய வேட்டை விடுதிக்கு வெளியே சென்றதாக கிராபன்டன் கண்டோனல் போலீசார் திங்களன்று அறிவித்தனர். சிறிது நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் சக ஊழியர்கள் இருவரும் போலீசாருக்கு தகவல் அளித்து அவரை தேடத் தொடங்கினர். நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு அவசர சேவைகள் இறுதியாக செங்குத்தான நிலப்பரப்பில் இறந்த வேட்டைக்காரரை கண்டுபிடித்தனர். அவரது இறப்பிற்கு விபத்தே காரணமாக இருக்கலாம் என போலீசார் ஊடகங்களுக்கு கூறினர். இருப்பினும் மரணம் தொடர்பாக பல கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் பனிச்சறுக்கு சீசனுக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ள போதிலும் சில ஸ்கை ரிசோர்ட்கள் ஏற்கனவே தங்கள் ஸ்கை பாஸ்களின் விலை அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. சுவிஸ் ஆல்ப்ஸில் உள்ள 25 பனிச்சறுக்கு விடுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் குறைந்தபட்சம் 12 ரிசோர்ட்கள் நாள் பாஸ்களின் விலையை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக காட்டுகிறது. இதன் பொருள் மக்கள் ஒரு நாளைக்கு பனிச்சறுக்குகளை அணுகுவதற்கு அதிக செலவாகும். சில ரிசோர்ட்கள் சீசனின் தொடக்கத்தில் விலை உயர்வுகளை அறிவிக்கலாம். ஸ்கை லிப்ட் நிறுவனங்கள் தங்கள் செலவுகளை அதிகரித்துள்ளதால் விலையை உயர்த்துவதாக விளக்கினர். அவர்கள் இப்போது ஸ்கை லிப்ட்களை பராமரிப்பதற்கும் ஆற்றலுக்கு பணம் செலுத்துவதற்கும் தங்கள் தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியத்தை வழங்குவதற்கும் அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது. இந்த அதிகரித்த செலவுகள் இந்த ஆண்டு பனிச்சறுக்கு அதிக விலைக்கு முக்கிய காரணங்களாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சனிக்கிழமை இரவு சூரிஜ் கண்டோனல் போலீசார் பீலாக் பகுதியில் சத்தம் எழுப்பும் கார்களை ஓட்டுபவர்களை பிடிக்க போக்குவரத்து சோதனை மேற்கொண்டனர். இதன்போது பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதியானது. போலீஸ் பல்வேறு பகுதிகளில் சுறுசுறுப்பாக இயங்கியதோடு தேவையற்ற சத்தத்தை ஏற்படுத்தும் ஓட்டுநர்கள் மீது கவனம் செலுத்தியது. 12 ஓட்டுநர்கள் தங்கள் கார்களில் அதிக சத்தம் எழுப்பியதற்காக கண்டுபிடிக்கப்பட்டனர். வேகமாக சென்ற 6 கார்கள் உட்பட மற்ற குற்றங்களுக்கும் தண்டனை விதியானது. அவர்களில் 3 மிக வேகமாக வாகனம் ஓட்டினர். அவர்கள் கடுமையான போக்குவரத்து விதிமீறலை செய்துள்ளனர். மேலும் ஒரு ஓட்டுநர் அந்த இடத்திலேயே தங்கள் உரிமத்தை ஒப்படைக்க வேண்டியிருந்தது. மேலும் 2 ஓட்டுநர்கள் தங்கள் வாகனங்களின் கட்டுப்பாட்டை இழந்ததற்காக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை காலை ஜெனிவாவில் உள்ள தோனெக்ஸில் உள்ள விளையாட்டு மையத்தில் கார் மோதியதில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளதோடு ஒருவர் பலியாகினார். 80 வயதான சாரதி காயங்களோடு உயிர் பிழைக்கவில்லை என போலீசார் கூறுகின்றனர். இந்நிலையில் காயமடைந்தவர்களில் 2 5 வயது சிறுவர்களாவர். அவர்கள் ஆபத்தான நிலையில் இருக்கின்றனர். மேலும் ஒரு குழந்தை மற்றும் பெரியவரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் ஜெனிவா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 9 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் ஒரு மீட்பு ஹெலிகாப்டர் தவிர 8 போலீஸ் மற்றும் 6 தீயணைப்பு வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கூடைப்பந்து பாடம் முடிந்த சிறிது நேரத்தில் நுழைவாயிலின் வழியாக விளையாட்டு மையத்திற்குள் நுழைந்த கார் வேகமாக வந்து மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.